இப்போ வந்து நம்ம ஸ்வீப்பில் வித் 2 கைட் கர்வ்ஸ் இந்த ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் ஸ்கெட்சில் ஜஸ்ட் இந்த பிளேன் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ப்ரொஃபைல் ட்ரா பண்ண போகிறேன். ஓகே, இந்த ப்ரொஃபைல் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒர்க் கொஞ்சம் எக்ஸிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம பிளேன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பிளேன் க்ரியேட் பண்ணலாம். ஜஸ்ட்டு பிளேன் எடுத்துகிட்டு இதில் வந்து நான் பேரலல் த்ரூ பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளைனுக்கு பேரலாக இந்த கர்வ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி வந்து இந்த பிளைனு இந்த பாயிண்ட்டு. ஓகே, ஒர்க் ப்ரொஜெக்ட். இப்போ வந்து நமக்கு பொசிஷன் ஸ்கெட்ச் போயிடலாம். இது வர்டிக்கல் ஜஸ்ட். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு ஆர்க் எடுத்துக்கலாம். ஓகே, நான் அப்படி க்ரியேட் பண்ணிட்டேன். ஒர்க் கொஞ்சம் எக்ஸிட் பண்ணிடுறேன். மறுபடியும் பொசிஷன் ஸ்கெட்சில் இந்த பிளேன் சூஸ் பண்ணிக்கிறேன். வெர்டிக்கல், இது ஒரிஜினல் வெர்டிக்கல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஓகே, மறுபடியும் நான் 3 பாயிண்ட் ஆர்க் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து மறுபடியும் 3 பாயிண்ட் ஆர்க் எடுத்துக்கிறேன். இந்த ஒர்க் எக்ஸிட் பண்ணிடலாம். வந்து ஒரு ப்ரொஃபைல் இருக்குது, 2 கைட் கர்வ் இருக்குது. இப்போ ஸ்வீப் போயிடலாம். வித் 2 கைட் கர்வ்ஸ். ஃபஸ்ட் வந்து ப்ரொஃபைல், நான் வந்து ஃபஸ்ட்டு கைட் கர்வ் கொடுத்துட்டேன். இது வந்து செகண்ட் கைட் கர்வ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி போகுது. இதை போக போக பார்த்தீங்கன்னா நேராக ஆகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து கிரியேட் ஆகிருக்கு. நான் ஃபஸ்ட்டு கர்வோட லிமிட் இங்கே வரைக்கும் இருக்கிறதுனால ஸோ அது வந்து லிமிட்டாக எடுத்துக்கிச்சு. ஸோ இங்கே வரைக்கும் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஜஸ்ட் அப்டேட். ஓகே, அப்டேட். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து 2 கைட் கர்வ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ண முடியும், சர்ஃபேஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும்.